கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இந்த நாளை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 31 அதனுடைய 4வது வசனம். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவனீரே எனக்கு அரண். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவ ஜனங்களுக்கு உதவியாக, தேவ பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதை அநேக ஜனங்கள் மறந்து விட்டார். எனக்கு அரணாக, எனக்கு அடைக்கலமாக, எனக்கு துருகமாக, எனக்கு கோட்டையாக என்னுடைய ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விட்டார். எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, இவர்கள் எனக்கு குறிப்பறித்து விட்டார்கள், இவர்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள், இவர்கள் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள், இவர்கள் என்னுடைய உயர்வுக்கு தடுப்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் நான் முன்னேறி சொல்ல விடாமல் என்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு யார் அரண் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அரணாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். வசனம் சொல்கிறது, எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விட்டோம். ஆமே. தேவ ஜனங்கள் உயர்வை காண முடியாதபடி அநேக விதங்களாய் அநேக தடுப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நன்றாய் பாடுகிறவர்களா இருக்கலாம், நன்றாய் துதிக்கிறவர்களா இருக்கலாம், ஜபிக்கிறவர்களா இருக்கலாம், நல்ல தொழில் செய்கிறவர்களா இருக்கலாம், நல்ல வாகனம் ஓட்டுகிறவர்களா இருக்கலாம், எந்த விதத்திலே நீங்கள் காணப்பட்டாலும் நல்ல பிசினஸ் செய்கிறவர்களா இருக்கலாம், அதை குறைத்து மதிப்பிட, அதை குறைத்து பேச ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே ரெண்டு பக்கத்தை காட்டாமல், ரெண்டு முகத்தை காட்டாமல், ஒரு முகமாக, ஒரு பலமாக, ஒரு துரகமாக, ஒரே கோட்டையாக இருந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமே. பணம் உயரும் போது ஒரு முகமும், பணம் இறங்கும் போது இன்னொரு முகமும் அல்ல. எல்லா நேரத்திலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், நஷ்டமானாலும் லாபமானாலும் நம்முடைய ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு துருகமாய் இருந்து கொண்டிருப்பார், கோட்டையாய் இருந்து கொண்டிருப்பார். அவர் உங்களுக்கு துணையாய் இருந்து கொண்டிருப்பார். ஒருவேளை காலுக்கு கண்ணி வைக்கலாம், வலை வைக்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகளை அவர் காப்பாற்றுவார். ஆமே. கண்ணி தெரிக்கும். எந்த திட்டங்கள் தீட்டினாலும், எந்த சதி திட்டங்கள் தீட்டினாலும் தேவ பிள்ளைகள் அதில் சிக்குவதில்லை. காரணம், தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக, தேவ ஜனத்துக்கு பாதுகாப்பாக நம்முடைய ஆண்டவர் எழும்பி நின்று கொண்டிருக்கிறார். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன், யூத ராஜ சிங்கமா இருக்கிற தேவன் தேவ ஜனங்களை காப்பாற்றுவார். ஆமேன். கண்ணிகளும், எந்த பொய் திட்டங்களும், எந்த வன் பேச்சுகளும், எந்த ட்ரிக்குகளும் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்ப போவதில்லை. தேவ ஜனங்களாய் காணப்படுகிறவர்களே, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை வலை வைக்கப்படலாம், கண்ணி வைக்கப்படலாம், ஒருவேளை திட்டங்கள் தீட்டப்படலாம், ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அணையா இருந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பா இருந்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனத்துக்கு கர்த்தர் உதவியா இருந்து கொண்டிருக்கிறார். உற்சாகத்தோடு பலத்தோடு எழும்பி புறப்படுங்கள். கண்ணி வைத்தால் தெரிக்கும், ஆபத்து உங்களுக்கு நேரிடாது, போராட்டங்கள் உங்களை அணுகாது, சாத்தானுடைய திட்டங்கள் நிர்மூலமாகும். தேவ பிள்ளைகள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். உற்சாகத்தோடு எழும்பி புறப்படுங்கள், நிச்சயம் வெற்றி உங்களுக்கு. ஆமென்.